ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்ட். இப்போ நம்ம வந்து ஏதோ வெளியில் போயிட்டு வரோம், இல்லைனா காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு செய்யக்கூடியதான சூப்பரான ஒரு ரெசிபி. இதே இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து விடலாம். ஒரு பிட்டு கூட நமக்கு ரிட்டர்ன் வராது. அந்த அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறேன், எவ்வளோ ஈஸியான மெத்தடாக இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சாதம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் மட்டும் நீங்கள் வந்து வடித்து எடுத்துக்கிட்டால் போதும். ஈஸியாக அந்த சாப்பாடு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். கடாய் வந்து சூடானோடனே எப்போவுமே இந்த மாதிரி கலர்ன சாதத்துக்கு கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கூடயே கட்டாயமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லா பிள்ளைங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு வந்து பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உருளைக்கிழங்கு டக்குன்னு பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வாசத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு, குட்டியான பூண்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜிஞ்சர், அதாவது இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்குங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு கேஸ் ட்ரபிள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கும் போதே இந்த மாதிரி குட்டியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வேண்டாம், ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நீங்கள் போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, 2 ஸ்பூன். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். ரொம்பவே குட்டி தக்காளி தான். இந்த மேலே இருக்க பாகத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ரெண்டும் சேர்ந்து லைட்டாக வதங்கட்டும். கொஞ்சம் இப்போ இந்த அளவுக்கு 2 வதங்கினா போதும். பாருங்க, நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நமக்கு வந்து வெந்து வரும். நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், வேகும் போதே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா போட்டு கிளறிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 50 to 60% நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் இப்போ காரம் எதுவுமே நான் சேர்க்கல. ஒரு ½ பாயில் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இன்பிட்வீனில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு வெந்துச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு இப்போ காரம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வந்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. என் பிள்ளைங்க நல்லா காரம் எடுப்பாங்க. ஸோ காரத்தூள், தனி மிளகாய்த்தூள் நான் போட்டாச்சு. இதை கூட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பெப்பர் தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எப்போவுமே சமையல் வந்து நம்ம தான், எதை வேணாலும் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். இப்படி தான் பண்ணணும்னு ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனால் இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கட்டாயமாக நீங்கள் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஜீரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்லேயே தாளிக்கும் போதே ஜீரகத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், அதே மாதிரி கரம் மசாலா தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா தூள் போட்டேன். இப்போ எல்லாமே நமக்கு எல்லாம் போட்டாச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க. அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வந்து கிளறி மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கோட பிடிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்க இந்த சாரீ நம்மளுடைய கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து ரீஸ்டாக் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அந்த சாரீ வந்து பிளெயின் சாரீ தான். இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாரியோட ப்ளவுஸ் வந்து மட்டும் நமக்கு மாறி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இதுதான் சாரியோட ப்ளவுஸ். இப்போது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளவுஸ் செம்மையாக அங்கே பாருங்கள், லேஸ் ஒர்க்கோட வந்திருக்கு. இந்த சாரீ வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. செம்ம சூப்பரான இந்த சாரீ. சாரியோட ரேட் வந்து ஒன்லி 410 rupees தான்.
ஸோ யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு 6 கலர்ஸ் வந்திருக்கு. யார் வேணும்னா www.gladfashion.ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். 2 சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் 1 kg வரும். ஓகேங்களா? நமக்கு பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துச்சு, செம்ம சூப்பரான வாசம் வந்துச்சு. நான் இப்போ வந்து இந்த சாதம் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. கிளறின சாதம் செய்யும்போது இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் சாதத்தில் வந்து உப்பு போட்டு வேக வைக்க மாட்டேன். அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, காரம் இதெல்லாம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போட்டு கிளறுங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றணுன்னா நெய்யும் ஊற்றிக்கோங்க. இதில் பெப்பர் தூள் போடணுன்னா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். இதில் வந்து முதலையே பட்டை போடணுன்னாலும் பட்டை, கிராம்பு அந்த ஃப்ளேவர் வேணும்னா கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். ஸோ மெத்தட் வந்து இதான் புரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும், அவ்வளோதான். இது பாருங்களேன் எவ்வளோ ஈஸி. பிள்ளைங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு கொடுக்குறதுக்கு மெயின் டிஷ்ஷாகவே நம்ம கொடுத்தாச்சு. ஒரு பிட்டு கூட ரைஸ் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது கூட வேறே ஒரு அப்பளம், அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் தம்பி, ஆம்லேட் இல்லைன்னா அப்பளம் எது போட்டாலும் ஓகே தான் பிள்ளைகளுக்கு. வெறுமனே நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சுட இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து நல்ல காரசாரமாக உப்பு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.